நமஸ்காரம். வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போடுகிறோம். வாடகை, மளிகை சாமான், காய்கறி, எலக்ட்ரிசிட்டி பில், மருத்துவ செலவுகள், என்டர்டெயின்மெண்ட், பிரயாணங்கள், இப்படி பலதும். அந்த போட்ட பட்ஜெட்டின்படி சில சமயம் நடக்கும், நடக்காமலும் போகலாம். மாத கடைசியில் துண்டு விடலாம். இதெல்லாம் பணத்துக்கு, செலவுக்கு நாம் போடும் பட்ஜெட். இதே போல நம்முடைய நேரத்துக்கு பட்ஜெட் உண்டா? எதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும்? வேலைக்கு போய்விட்டு வருகிறோம், அதுதான் முக்கால்வாசி நேரம். அது தவிர சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் போட்டுக்கொண்டு வரும்போது பெற்றோர்களோடு நேரம் செலவழித்தல், குழந்தைகளோடு நேரம் செலவழித்தல், அதிலும் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ என்ன கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அதை கேட்கும் போதே என்ன அவர்கள் தான் பள்ளிக்கூடத்தில் படிப்பார்களே, என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அங்கு கற்றுக்கொள்வார்கள். இதுதான் யாருக்குமே தோன்றும், நியாயம்தான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க முடியாதே. அவர்களிடத்தில் இருப்பது அநேகமாக 5 சப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆங்கில மொழி, தமிழ் மொழி, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. அநேகமாக இதற்குள் தானே இருக்கும். இது தவிர அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. இது தவிர படிப்பதற்கு இருக்கிறதா என்று உங்களுக்கு தோணலாம். இருக்கிறதே. பெற்றோர்களை மதிக்க வேண்டும், நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும், கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. இதெல்லாமே எந்த பாடத்திட்டத்தில் இருக்கும்? அதனால் அவர்களை எதிர்பார்த்தால் இது நடக்காது. இது பெற்றோர்களும் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். ஒரு பக்கம் இந்த நல்ல பண்புகள், மாரல்ஸ். இன்னொரு பக்கம் நம்முடைய வரலாறு, சரியான வரலாறு, கலாச்சாரம், நம் தர்மம், நான் பின்பற்றும் மொழி, அந்த மொழியின் சீர்மை. தமிழ் பாடம்னு படிக்கிறோம், அதில் தமிழ் இலக்கணம் வரும், இலக்கியத்திலிருந்து சில பகுதியில் வரும். தமிழ் மொழி எப்படி அனாதியானது, அதன் சிறப்பு என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரியதாக படிப்பதில்லை. அதுவும் நாம் தான் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். நம் தாய்மொழியும் சரி, தாயை பற்றியும் சரி, தாய் நாட்டை பற்றியும், தாய் மதத்தை பற்றியும், இது எல்லாவற்றை பற்றியும் நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். இன்னும் கேட்டால், எப்படி பள்ளி பாடங்கள் சிலது புரியாவிட்டாலோ முடியாவிட்டாலோ டியூஷன் வைக்கிறோமா இல்லையா? அத போல நாமே வீட்டில் டியூஷன் எடுக்க வேண்டியதுதான். என்ன, பள்ளிக்கூட பாடத்துக்கு மற்றொரு முறை படிப்பது டியூஷனாக இருக்கும். இந்த பாடங்கள் எல்லாம் முதல் முறையே வீட்டில் தான் படிப்பார்கள். அதில் ஒரு புறத்தில் ஒழுக்கத்துக்கு வேண்டிய பாடங்கள், ஆண் பெண்ணை எப்படி நடத்த வேண்டும், பெண் ஆணை எப்படி நடத்த வேண்டும், இதெல்லாம் தெரிய வேண்டுமே. இதெல்லாம் எப்படி பள்ளியில் சொல்லிக் கொடுப்பார்கள்? அதே போலத்தான் தாய்நாடு, தாய்மொழி, நம்முடைய சம்பிரதாயம், மதம், ஏன் பிறந்தேன், அதை பள்ளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். நாம் என்னத்துக்காக பிறந்திருக்கிறோம், பிறந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கை சம்பாதிப்பதற்கு வேண்டியது, தொழில் செய்ய வேண்டியது,
வேலைக்கு வேண்டியது அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு மேல் தேவையானது அதற்காகத்தான் சொல்ல வந்தேன். நேரத்துக்கு பட்ஜெட் போடும்போது நம் மகனும் மகளும் என்ன கற்க வேண்டும், அதை நான் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலில் அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்வி இருக்கிறது, கற்றாக வேண்டும்ங்கிறதை சிறு வயதிலேயே சொல்ல வேண்டும். நான்கிற ஆத்மா பரமாத்மா கோவிலுக்கு கூட்டி போகிறோம். எதற்காக? கடவுள் யார், நான் யார், நமக்கும் அவருக்கும் தொடர்பு யாது, இதை நாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்களுக்கும் அது புலப்படும். அது உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும், சொல்லிக் கொடுக்கும் ஆசை இருக்கும். ஆனா நான் சொல்ல வந்தது டைம் பட்ஜெட்டில் நேரம் ஒதுக்க வேண்டும்னு சொன்னேன். எப்படி பண பட்ஜெட்டில் இன்னத்துக்குன்னு ஒதுக்குகிறோமோ அதை போல நேரத்துக்கு ஒரு பட்ஜெட். இந்த காலத்தில் ரொம்பவே ஹார்ட் பிரஸ்ட் ஃபார் டைம். யாருக்கு நேரம் இல்லை. அதற்குள் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும்னு தோணுமானால் நம்முடைய மகனும் மகளும் நல்லவர்களாக பண்பாளர்களாக வளர வேண்டுமானால் இந்த நேரம் மிக மிக தேவை. மற்ற சிலதை விட்டு கொடுத்தாவது இந்த நேரத்தை விட்டு கொடுக்காமல் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். அது செய்ய செய்யத்தான் அவர்களுடைய நாளை என்பதற்கான சரியான முதலீடு நாம் செய்தவர்கள் ஆகும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.